Hello friends, welcome to my channel. In the video பச்சைப்பயிறு தோசை பண்ணுறதுக்காக 2.5 cups பச்சைப்பயிறு வந்து ஆஃப்டர்நூன் ஊற வச்சுருக்கேன். நைட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆஃப்டர்நூன் ஊற வச்சுக்கலாம், இல்லை மார்னிங் பண்ணுறதா இருந்தால் நைட்டே ஓவர் நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மார்னிங் எழுந்து தோசை சுட்டுக்கலாம். இதை ஃபர்மெண்டேஷன் பண்ண தேவையில்லை. 2.5 cups நல்லா 3 times வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஊற்றி வச்சு ஊற வச்சுருக்கேன். இது வந்து 1 cup வந்து பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். 8 to 10 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், நமக்கு காரத்துக்கு ஏற்ற போல். ஒரு இஞ்சி தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை அண்ட் ஒன் ஸ்பூன் வந்து சீரகம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த தண்ணி ஊற்றியே நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அண்டு பேட்டருக்கு வேணும்னா இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டூ 3 பேட்சஸாக போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இதுக்கு தேவையான சால்ட் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா ஊற்றி தின் பேஸ்ட்டாக இருந்தால் போதும், நமக்கு நல்லா மெலிசாக வரணும் தோசை. நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிறதையும் நம்ம கிரைண்ட் பண்ணி அவ்வளோதாங்க, நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இது தோசை ஊற்றிக்கலாம் நம்ம. இது வந்து ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஃபுட்டாக கூட நம்ம இது ஊற வைக்கிறது தான் டைமு. நம்ம அரைச்சிட்டு உடனே தோசை சுட்டுக்கலாம். ஸோ இது நார்மலாக நம்ம தோசை அப்படியே ஊற்றிக்கிறதுனால ஊற்றிக்கலாம், கார சட்னி கூட. இல்லைன்னா வந்து தோசை ஊற்றிட்டு ஆனியன் தோசையும் போட்டுக்கலாம். கேரட், ஆனியன், வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் போடுறதுனால போட்டுக்கலாம். முதலில் வெங்காயம், நார்மல் இட்லி தோசைக்கு அல்டர்னேட்டிவாக நீங்களும் இந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுக்கலாம் இது. இதுக்கு வந்து எனி டைப்ஸ் ஆஃப் சட்னி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் சட்னி, க்ரீன் சட்னி ஆர் கார சட்னி எது இருந்தாலும் இதுக்கு சூட்டபுளாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.